الرحمن الرحيم. மன்னித்தல் என்பதன் பொருள் கோபப்படுவதை நிறுத்துதல், அல்லது ஒருவரின் குற்றம், குறைபாடு அல்லது அவர் செய்த தவறுக்காக ஏற்பட்ட மனக்கசப்பை நிறுத்துதல் என்று கொள்ளலாம். நமது பெற்றோருடன், உடன் பிறந்தவர்களுடன், தம்பதிக்குள், ஏனைய மற்ற உறவு முறைகளோடு, மற்ற நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவது என்பது இயல்பான விஷயம்தான். ஆனால் நமது நிலைப்பாட்டில் பிடிவாதம் காட்டாமல் ஒருவருடைய தவறை மற்றவர் மன்னித்து விடுவதே சிறந்த பண்பாகும். உறவு மற்றும் நட்பு எனும் செடிக்கு அன்பு எனும் நீர் ஊற்ற மறக்கக்கூடாது. ஈகோ எனும் தன் அகங்காரம் தவிர்த்து மன்னிப்பு எனும் மாண்பை கடைபிடித்தால் உறவுகள் மேம்படும், நட்புகள் நிலைக்கும். பிரச்சனை என்பது உறவு வாயிலை பூட்டும் சாவி. மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட உறவு வாயிலை திறக்கும் சாவி. விட்டுக் கொடுத்தவர் கெட்டுப் போனதில்லை, கெட்டுப்போக நினைப்பவர் விட்டுக் கொடுப்பதில்லை. மன்னிப்பு என்பது உறவில் ஏற்பட்ட விரிசலை இணைக்கும் பாலமாக அமைகிறது. அதே நேரத்தில் அவர்களிடையே இருக்கும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் என்ன பிரார்த்தனை செய்யணும்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்ம இன்னக்க அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. பெரிய விஷயங்க. ஏன்னா இறைவனிடமிருந்து மன்னிப்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அருள். ஆக இறைவனிடமிருந்து நாம் எப்படி மன்னிப்பு எதிர்பார்க்கின்றோமோ அதே போல் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். அதுதான் மனிதர்களையே சிறந்தவர்கள். நபிகள் நாயகத்திட்ட கேட்குறாரு ஒரு தோழர், எனக்கு கீழே உள்ள பணியால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 70 முறை மன்னி அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆக நபிகள் நாயகத்துக்கு இடத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் 10 வருஷத்துக்கு மேலே பணியாற்றிருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூட, ஒரு நாள் கூட இந்த வேலையை நீ ஏன் இப்படி செய்தாய், அந்த வேலை நீ ஏன் அப்படி செய்யவில்லை என்று கண்டித்ததே இல்லை. ஆக நபிகள் நாயகம் அவர்கள் கண்டிப்பதற்கு பதிலாக மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மன்னிப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேலே உள்ளவங்க தப்பு செஞ்சால் நம்ம கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு இணையானவங்க தப்பு செஞ்சால் என்ன செய்வோன்னா வெறும் கண்டிப்போம். நமக்கு கீழே உள்ளவங்க தப்பு செஞ்சாதான் நாம் தண்டிக்கின்றோம். ஆக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் மன்னியுங்கள், உங்கள் பணியாளர்களை அதிகமாக மன்னியுங்கள். ஒரு தோழர் தனக்கு கீழே உள்ள பணியாளரை சவுக்கால் அடித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பணியாள் மீது நீ எவ்வளவு தூரம் ஆதிக்கம் பெற்றிருக்கின்றாயோ அதை விட உன் மீது படைத்த இறைவனுடைய ஆதிக்கம் அதிகம், அதை நினைத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த தோழர் நடுநடுங்கி போய் அவரை மன்னித்து விடுதலை செய்து விடுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, மன்னிப்பது என்பது இறைவன் விரும்பக்கூடிய ஒன்றுங்க. அப்போ இறைவனுடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று தான் அந்த மன்னிக்கக்கூடியவன். ஆக நாம் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் அல்லவா, அதே போன்று நாமும் மன்னிப்போம். உறவினர்களை மன்னிப்போம், பெற்றோர்களை மன்னிப்போம், குடும்பத்தினரை மன்னிப்போம், நண்பர்களை மன்னிப்போம், தனக்கு கீழ் உள்ள பணியாளர்களை மன்னிப்போம். இப்படி மன்னிப்பதன் மூலமாக இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறுக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கு சக்தி வாய்ந்த அற்புதமாக இருப்பது மன்னிப்பு. ஏனெனில் கோபம் மற்றும் வன்மம் நம் மனதில் பாரத்தை தான் கூட்டும். அதுவே மன்னிக்க பழகிவிட்டால் தேவையற்ற எதிர்மறை உணவிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் எழாமல் மன அமைதி பெறலாம். கேளுங்களின் இந்த இறை வசனத்தை. அல்லதீன யூன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காதிமீனல் கய்த வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் எத்தகையோர் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை, முஹ்சீன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். உறவை முறித்தல், புறக்கணித்தல், நேர்வழியை தடுத்தல் போன்ற இழிகுணங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை மன்னிப்பு மற்றும் பெருந்தன்மையின் மூலம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மக்களின் இதயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்தார்கள். உலகெங்கும்
இன்று நிகழும் வன்முறைகளுக்கும் தீமைகளுக்கும் முக்கிய காரணம் மன்னிக்கும் மனப்பான்மை அருகிவிட்டதே ஆகும். பிறர் தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். மன்னிப்பது ஒரு வீரச் செயல் என்று அருள்மறை திருக்குர்ஆன் ஏம்புகின்றது. وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்துவிடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமாக உறுதிமிக்க வீரச் செயலை சேர்ந்ததாகும்.